வருங்கால சார்பு ஆய்வாளர்களுக்கு வணக்கம். உங்களுக்காக மீண்டும் ரோந்து வாகனம் எனும் சீரியஸ்ல இன்னைக்கு டே 8ல நம்ம ஒரு முக்கியமான தகவல்களை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக 100 நாள் தொடர்ல இன்னைக்கு 8வது நாளா தமிழகத்தில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சிறப்பம்சங்களும் அதில் காணப்படும் மலை குன்றுகளும், அதே போல தமிழகத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளினுடைய சிறப்பம்சங்கள், அதில் காணப்படும் குன்றுகள், தட் மீன்ஸ் சிகரங்கள் எத்தனைலாம் இருக்கு, இதுல எது தொடர்ச்சியானது எது தொடர்ச்சியற்றது, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்றத நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன டாபிக், அதை ஆல்ரெடி டோல்ட் யூ தட் என்னது, தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள், த மேஜர் ஹில்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாடு, அதை பத்தி பார்த்துடலாங்களா? அப்போ அதை ஒரு டேபிள் கிராம தொகுத்து கொடுத்துருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழ்நாடு மேப்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்னென்னலாம் இருக்குன்ற அந்த பட்டியலை நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். அப்போ அதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைனா என்ன, அது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஸோ அதை பத்தி பார்த்துடலாங்களா? மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்க? வடக்கே நீலகிரி. அப்போ வடக்கு சைடு, வடக்கு நீலகிரி. அப்போ இது தொடக்கம். அப்போ முடிவு எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தெற்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல, எங்க சுவாமி தோப்பில் உள்ள சுவாமி தோப்பு என்ற பகுதி, அதுல என்ன குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னா மருதுவாழ் மாலயம், அதாவது மருதுவாழ் மலைன்னு சொல்லலாம். மருதுவாழ் மலை. அப்போ இதனுடைய தொடக்கம் வடக்கிலிருந்து தெற்கு வரை இதனுடைய, அப்போ இந்த சைடு பார்க்கும்போது தெற்கு முடிஞ்சாச்சுங்களா? அப்போ வடக்கு டு தெற்கு எது மாதிரியான அமைப்புல காணப்படுதுன்றத நம்ம இந்த பேராவில் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, இது போல இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்றது தொடர்ச்சியா காணப்படும், தொடர்ச்சியான மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இம்மலையில் உள்ள தொடரினுடைய உயரம், இப்போ உயரம் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்ச உயரம், அதிகபட்ச உயரம் அப்படின்னு இருக்கு. அப்போ அதனுடைய வேறுபாடுகள் கிட்டத்தட்ட 2000 மீட்டர்ல இருந்து 3000 மீட்டர் இதனுடைய வேறுபாடுகள், வேரியேஷன் அவ்வளவு காணப்படும். அப்போ இம்மலை தொடரில் உயரம் 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் வரை வேறுபாடுகள் உள்ளது. இது புரிஞ்சுது இல்லைங்களா? அப்போ வடக்கு டு தெற்கு அதனுடைய வேறுபாடுகள் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாங்களா? அப்போ என்னென்னலாம் லிஸ்ட் இருக்கு, சரிங்களா? அப்போ நீலகிரியை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். நீலகிரி அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னது? அதாவது தென்னகத்து பூக்களின் மலைகள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுக்கடுத்து நீலகிரி என்னது? டார்ஜிலிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தென்னகத்து டார்ஜிலிங் அப்படின்ற ஒரு தனியான ஒரு புனைப்பெயர் இருக்கு. அடுத்து அதிக மலைத்தொடர்கள் இருக்கிற மலைகளின் ராணி அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய பெயர்கள் காணப்படுது. அது போல நீலகிரி, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை. சார், ஏலக்காய் மலைன்னு சொல்றீங்க, அப்ப அங்க ஏலக்காய் அதிகமா விளையுமா? ஆமா, ஏலக்காய் மட்டும் கிடையாது, மிளகு மற்றும் ஏலக்காய் அதிகமா விளைஞ்சதாலதான் அந்த பகுதிக்கு ஏலக்காய் மலை அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அதடுத்து வருசநாடு, ஆண்டிப்பட்டி, பொதிகை மலை ஆகிய டோட்டலா 7 மேற்கு தொடர்ச்சியில் அமைந்திருக்கிற முக்கியமான மலைகள். இதை பத்தி பார்த்தாச்சுங்களா? இதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளை நம்ம பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியானது அப்படின்ற பதிவை நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்தாச்சு. அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சி அற்றது. ஏன்னா கடல்ல கலக்கக்கூடிய ஆறுகள் ஆங்காங்கே இங்க குறுக்கிடுறதால இதனுடைய தொடர்ச்சி டிஸ்கண்டினியூ, அதாவது ஆங்காங்கே தொடர்ச்சியற்று காணப்படும் ஒரு இயல்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி பார்த்துடலாங்களா? இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை, தட் மீன்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் முடிச்சிட்ட பிறகு நம்ம த ஈஸ்டர்ன் காட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையில என்னது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் இது ஒரு தொடர்ச்சியற்ற குன்று அப்படின்னு நம்ம சொல்றோம். அதையடுத்து இம்மலை பல இடங்களில் இந்த வங்காள கடல்ல கலக்கிற ஆறுகளால பிரிக்கப்படுது.
அப்படி பிரிக்கப்படுறதுனாலதான் இது வந்து எப்படி இருக்கு, ஒரு தொடர்ச்சியற்ற ஒரு மலையா காணப்படுது. சரி, இதுல இருக்கிற அந்த லிஸ்ட் என்னென்ன பீக்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, சிகரங்கள். ஈஸ்டர்ன் காட்ஸ் பீக்ஸ் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ், தட் மீன்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் என்னென்னலாம் இருக்குன்ற அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். அப்ப முதற்கட்டமா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் சோலை கரடுன்ற பகுதி சிகரம் சொல்லலாம் இல்லையா, அத சிகரம். அதுக்கடுத்து பழமலை, உருகமலை, குட்டியராயன், முகநூர், வலசமலை. இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற முக்கியமான சிகரங்களா நம்ம பார்க்கப்படுது. சோ இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ்ல தமிழகத்துல காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அண்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இதனுடைய விளக்கங்களை நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.